நான் 1994ஆம் வருஷம் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மையார்ட்ட ஆசி வாங்கின போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த அரசியல் பிரச்சார வேனை எனக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த அரசியல் பிரச்சார வேனோட நம்பர் 2005 என்பதாலேயே உங்களால் கருப்பு எம்ஜிஆர்னு அழைக்கப்படுற நான் என்னோட அரசியல் பிரவேசத்திற்காக இந்த 2005ல் அந்த பிரச்சார வேனை பயன்படுத்த எடுத்திருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வேனில் நானும் பிரச்சாரம் செய்யணும்னு இறைவன் என்னோட நெற்றியில் எழுதியிருக்கான்னு தன் மனசில் பட்டதை எந்த வார்த்தை அலங்காரமுமே இல்லாமல் தன்னோட தொண்டர்கள்ட்ட பேசினார் விஜயகாந்த். தமிழகத்தில் 90% மக்கள் நிச்சயம் என்னை ஆதரிப்பாங்க, அதிலும் 50% ஓட்டு பெண்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு பெண்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னார். விஜயகாந்த் சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரியே பெண்கள் கூட்டமும் ஆர்ப்பரிச்சது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைஞ்ச அதே டிசம்பர் மாதம்தான் கேப்டனும் மறைஞ்சிருக்காரு. கடவுளோட நல்ல அவரோட ஆன்மா இளைப்பாரட்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு